எது துர்லபம்னா அப்படி ஒரு குரு கிடைக்கிறது துர்லபம். அப்படி ஒரு குரு வேணுமே. பிரவச்சனம் பண்றதுனால எல்லாரும் குருவாயிட மாட்டார். பஜனம் பண்றதுனால, கீர்த்தனம் பண்றதுனால ஒருத்தர் குருவாயிட மாட்டார். ஒரு ஆசனம் போட்டுட்டு அபயம் காண்பிச்சு விடுறதுனால ஒருத்தர் குருவாயிட மாட்டார். அந்த ஜீவனை கொண்டு சேர்க்கிற சாமர்த்தியம் அவருக்கு இருக்கணும். அந்த சாமர்த்தியம் என்னன்னா, அதுக்கு ஏதாவது கிளாஸ் இருக்கா, அதுக்கு ஏதாவது கோச்சிங் சென்டர் இருக்கா, அதில் போய் தன்னை ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறம் இன்னொருத்தரை ட்ரெயின் பண்ணுறதுக்கு அப்படிலாம் கிடையாது. பகவான் அனுப்பிச்சு வைக்கணும். அப்படி ஒரு மகாத்மா. மகான்கள்லாம் பிறக்கிறச்சே மகான்களாக தான் பிறக்கிறா. புரியறதா? உண்டு பண்ண முடியாது. இதுக்கு ஒன்றும் ட்ரைனிங் சென்டர்லாம் கிடையாது. சார் நான் வந்து ட்ராவல்ஸ் கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு வேணும்னா இந்த கண்ட்ரியில் உங்களை அனுப்புவேன், விசா வேணா வாங்கி தரேங்கிறாப்புல வைகுண்டத்துக்கு அனுப்புறதுக்கெல்லாம் எந்த ஏஜென்சியும் கிடையாது. பைதவே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புரியறதா? பாக்கியம் இருந்தால் அப்படி ஒரு மகான் நம்ம கண்ணில் படுவார், அவர்களில் நம்ம படுவோம். நம்ம என்ன தெரிஞ்சு விட்டுற போறோம் அவரை? அவா நம்மளை பாப்பா. இந்த ஜீவன் என்னால கரையேற்றப்பட வேண்டியிருக்குன்னு அவளுக்கு தெரியும். பகவான் அவளை நம் விஷயத்துல கிருபை உள்ளவாளா பண்ணுவான். ஒரு கிருபை தூண்டும், அப்புறம் அவ நம்மளை எடுத்துப்பா. அப்படிதான் நேர். ஆனால் பரீட்சித்து நடுங்கல. வாஸ்தவத்துல பரீட்சித்து அந்த பயத்தை ஏன் காண்பிக்கிறான்னு விட்டா, கலியுகத்துல இருக்கிறவாளுக்கு அந்த பயம் வரணுமேன்னு காண்பிக்கிறான். அவனுக்கு ஒன்றும் பயம் இல்லை, அவனுக்கு சுகாச்சாரியால் இருக்கா. ஆனா வரவாளுக்கு அந்த பயம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா கலியுகத்துல சகஜமா பாப்பம் இருக்கு. பாப்பம் பண்ணணும்னு யாரும் சங்கல்பிச்சு பண்ணல. ஆனா வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்குன்னா, சகஜமா பாப்பம் பண்றாப்புலதான் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இல்லையா? வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், இன்னைக்கு இதெல்லாம் எடுத்து பேசினா ராத்திரி தூக்கமே வராது நமக்கு. தர்மசாஸ்திரத்தை வேணா படிச்சுட்டு ராத்திரி தூங்கி பாருங்க, தூக்கம் வருமா என்ன? ஏன்னா எதுவுமே அதுபடி இல்லைன்னு தான் தெரியும் கடைசியில். நத்திங் இஸ் ஆஸ் பிரிஸ்கிரைப்ட். யதோக்தமான வாழ்க்கை யாருக்குமே இல்லை. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற தம் ரூல். இந்த மொமெண்ட் ஏதோ சுகமா போச்சா, அடுத்த மொமெண்ட் சுகமா போச்சா, என் இந்திரியங்கள் திருப்தி அடைஞ்சுதா, அவ்வளவுதான். இந்த அல்ப திருப்திக்கு தான் இவ்வளவு படோடாபம், இத்தனை ஆடம்பரம், இத்தனை போக்கு வரவு, இத்தனை ஓட்டம். இது அத்தனை எதுக்குன்னா இந்திரியங்களை திருப்தி பண்றதுக்கு தான். வாழ்க்கை என்ன, சுகமா இருக்கியா, சௌக்கியமா இருக்கியான்னு ஒருத்தர் பார்த்து கேட்டுக்கிறாளே. சௌக்கியம்னா எதை உத்தேசிச்சு சௌக்கியம்னு கேட்கிறா இவா அப்படின்னுட்டா. உன் இந்திரியங்களை திருப்தி பண்ணிட்டு இருக்கியா? நீ நினைச்சதை சாப்பிட முடியறதா, நீ நினைச்சதை பார்க்க முடியறதா, நீ நினைச்சதை உணர முடியறதா, நீ நினைச்சத முகந்து பார்க்க முடியறதா? உன் இந்திரியம் திருப்தியா இருக்கா? உன் மனசு நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதா? யாராவது நம்மளை பார்த்து நீ பாராயணம் பண்ணிட்டு இருக்கியா, நீ ஜபம் பண்ணிட்டு இருக்கியா, உன்னுடைய அத்தியாத்ம வாழ்க்கைக்கு ஏதாவது பண்ணி வச்சுட்டு இருக்கியா, அதுக்கு தான் சேர்த்து வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு யாராவது கேட்கிறவா இருக்காளா? நம்மளை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு அதை பத்தி எல்லாம் கவலை? சௌக்கியமா இருக்கியா அப்படின்னா என்ன? நான் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கியான்னு அர்த்தம். புரியறத? சௌக்கியமா இருக்கியானா என்ன அர்த்தம்னா, எப்பவும் போல சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கியோ இல்லையோ அப்படின்னு அர்த்தம். இதுதான் கல்யாணத்துல போனாலும் பேச்சு, இதுதான் கார்த்திகையில போனாலும் பேச்சு இல்லையா? ஒரு சில சமயங்கள்ல எதேதோ பார்க்க நேர்றது. பார்த்துட்டும் நம்ம என்ன பண்றோம்னா, ஆத்த சாத்தின்னு வந்து காஃபி சாப்பிட்டு தானே இருக்கும். பக்கத்தாத்துல ஏதோ ஆயிடுறது. போய் விசாரிச்சுட்டு வரோம். மனசை ஜாக்கிரதையா வச்சுக்கோங்கோ, தேத்திக்கோங்கோ, அப்படிதான் வாழ்க்கை, என்ன பண்றது அப்படின்லாம் பெரிய உபதேசங்கள்லாம் அந்த சமயத்துல வரும். நம்மளே கீதாச்சாரியனா போயிடுவோம். ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் காஃபின்னு தானே உட்காந்துக்க போறோம். நம்ம என்ன புதுசா என்ன தபஸ் பண்ண போறோமா? இல்ல ஸ்மசானத்துக்கே போயிட்டு வருவா. எப்படி தெரியுமா பேசிட்டு வருவா? இந்த கையில அஸ்தி எடுத்துன்னு வருவா. இவ்வளவுதான் சார் வாழ்க்கை. பாருங்களேன், நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார், இங்க பாருங்க இப்ப ஒருபடி அஸ்தி. என்ன சார் கண்டோம், என்ன பணம், என்ன பிள்ளை, என்ன பாருங்களேன் அப்படின்னுட்டு போய் கரைச்சுட்டு ஆத்துக்கு வந்தா மாய பிடிச்சுருவாங்க. ஸ்மசான வைராக்கியம்னு சொல்லுவாது. புரியறதா? அடுத்து அதுக்கு நீ வாத்துல அப்புறம் கல்யாணம் நடக்காம இருக்க போறதா, சீமந்தம் வராம இருக்க போறதா, பால் பாயசம் சாப்பிடாம இருக்க போறாளா இல்லையா? அங்க போய் வச்சுட்டு வந்தாலே இங்க பசிக்கும் இல்லையா? அப்புறம் போனதுக்கு வேற சுபஸ்வீகாரம்னு பருப்பு பாயசம் பண்ணி சாப்பிடுவோம். முடிஞ்சு போயிட்டு இருந்தாலும் பருப்பு தேங்காய், போனாலும் பருப்பு தேங்காய். யார் பேரையோ சொல்லிட்டு கொல்லி போட்ட கைக்கு வேற மோதிரம் போடணும். அதுவும் சம்பந்தியாத்துல கெட்டியா மோதிரம் போட்டிருக்காளான்னு இருந்து பாப்பா வேற தலையெழுத்து இல்லையோ அதெல்லாம் இல்லையா? வாழ்க்கையுடைய நிலையாமைய கண்டும் கூட உன் கண் முன்னாடி he is burned to ashes. அதை பார்த்துட்டும் கூட அப்புறம் சாப்பிடணும், தூங்கணும், சௌக்கியமா இருக்கணும், எனக்கு இல்லையே அவன் தானே போனான்னு தோன்றதோ இல்லையோ, இதுக்குதான் மாயைன்னு பேர் இல்லையா? உலகத்தோட நிலையாமையை நன்னா பார்க்கணும். அதுக்காக தான் உலகத்தை அப்படி வச்சிருக்கான் பகவான். ஒரு வைராக்கியத்தை கொடுத்துட்டே இருக்கும் உலகம் இல்லையா? தட்டியும் கொடுக்கும், குட்டவும் குட்டும். அப்படிதான் உலகம் இருக்கணும். அப்பதான் நம்ம ஐயோ இப்படி இருக்கேங்கிற ஒரு பயம் வரணும் நமக்கு. இல்லைன்னா இதுல ஒரு காம்ப்ளசன்சி வந்துடும். அதனால சுகர் இடத்துல கேட்கிறான் பரீட்சித்து, சுவாமின்னு
இது என்னது இவ்வளவு நரகங்களை நீங்க வர்ணிச்சுட்டு போறேன், 28 விதமான நரகத்தை சொன்னார். 28ன்னு நினைச்சுக்காதே, 28 ஆஃப் இட்ஸ் டைப். அப்புறம் அதுக்கு இம்ப்ரோவைசேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம எவ்வளவு தப்புகள் ஜாஸ்தி பண்றோமோ அதுக்கு தக்க நரகத்துல பனிஷ்மெண்ட்ஸ்லயும் இம்ப்ரோவைசேஷன்ஸ் நிறைய வரும். அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார். அப்ப இந்த இடத்துல சுகர் சொல்றார், ஏன்பா ஏன் பயப்படுற, அதுதான் பிராயஷ்சித்தம் இருக்கே அப்படின்னாரு. சாஸ்திரத்துல நிறைய பிராயஷ்சித்த காண்டங்களும் தர்மசாஸ்திரத்துல இருக்கு. இந்த பாபத்துக்கு இது பிராயஷ்சித்தங்கள்னும் சொல்லப்பட்டிருக்கு. திலதானம் கொடு, தைலதானம் கொடு, ரஜத தானம் கொடு, ஸ்வர்ணதானம் கொடு, கோதானம் கொடு, கிரகதானம் கொடு, அது கூட இதை கொடு, ஏதோ ஒரு இந்த இதுக்கு ஒரு பிரதிநிதியா ஒன்னு தானம் பண்ணினா அந்த பாப்பம் போயிடுற அப்படின்னு இருக்கு. வாத்தியாரோ கூப்பிட்ட குரலுக்கு வந்துட போறார், போன் பண்ணா அதுக்கு வாத்தியார் வந்துட போறார். இது என்ன ஒரு திலதானோ ரஜத தானோ ஸ்வர்ணதானோ அவ்வளவுதானே பண்ணி எடுத்தா, பண்ணி முடிச்சு விட்டா அப்புறம் அடுத்த பாப்பத்தை இன்னும் சௌக்கியமா பண்ணலாமே. ஏன்னா வாத்தியார் இஸ் அட் அ கால் வந்துட போறார். ஒரு யானையை நன்னா குளிப்பாட்டு விட்டு அந்த யானைப்பாக என்ன பண்ணுவான், யானையை கரையில விட்டுட்டு இவன் ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பான். இப்பதான் மாஞ்சு மாஞ்சு தேய்ச்சி அதை குளிப்பாட்டி இருப்பான். அதை என்ன பண்ணும்னா தும்பிக்கையில் எடுத்து திருப்பி உடனே மண்ணவாரி போட்டுடும். இப்படிதான் நம்ம கதையும். பிராயஷ்சித்தம்னு பண்ணி வச்சுட்டு போனா அடுத்த பாப்பத்தை பண்றதுக்கு தான் நம்ம தயாரா இருக்கோமே. மண்ணியே குஞ்சர சௌச்சவத்து, பாகவதம் சொல்றது குஞ்சர சௌச்சவத்து. அந்த குஞ்சரம்ங்கிற யானையை எத்தனை குளிப்பாட்டினாலும் அதுக்கு சுவாபாவிகமா தும்பிக்கையில மண் எடுத்து போட்டுக்கிற புத்தி இருக்கிறத போல உனக்கு பிராயஷ்சித்தத்தை பண்ணி வச்சுட்டு அந்தண்ட போனாலும் பாப்பம் பண்ணி பண்ணி நல்ல ஒரு வாசனை உள்ள ஏறி இருக்கிறதுனால அந்த டெண்டன்சி ஒன்ன விடாது அடுத்த பாப்பத்தை பண்ண வைக்கும். தெரிஞ்சு பண்ணினாதான் பாப்பம்னு இல்லை. நல்ல வேளையா கலியுகத்துல பாப்பம் பண்ணினா, அதாவது முந்தியெல்லாம் எப்படி இருந்ததுன்னா பாப்பம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்தாலே பாப்பம். போன யுகத்துல எல்லாம் if you even conceive a thought, a sinful thought, it was considered as sin in those yugas. இந்த கலியுகத்துல எப்படி அப்படின்னுட்டா பாப்பம் பண்ணினாத்தான் பாப்பம். ஏன்னா சகஜமா இவாளுக்கு சிந்தனமே மலினமா தான் இருக்க போறது. இவா சகஜமாவே பாப்ப சிந்தனங்கள் தான் ஹிருதயத்துல வரும். அதில் எத்தனை அந்த மனசு அங்குஷம் போட்டு அடக்குறாங்கிறதுலதான் விஷயம் இருக்கு. இப்ப பரீட்சித்து சொன்னா பிராயஷ்சித்தம் பண்ணி வச்சுட்டு அந்தண்ட போனாலும் இந்தண்ட அவன் பாப்பத்தை பண்ணத்தானே போறான், இந்த பிராயஷ்சித்தத்தால என்ன பலன் அப்படின்னு கேட்டான். சுகர் சொன்னார், சரி பிராயஷ்சித்தத்தால பலன் இல்லைன்னு தெரிஞ்சு கொடுத்து இல்லையா, அப்ப நான் இன்னொரு வழி சொல்றேன். தபசால சமதமாதி குணங்களால பிரம்மச்சரியத்தால மனச அங்குஷம் போட்டு அடக்கப்ப, தியாகேன சத்திய சௌச்சாபியாம் யமேனச்ச நியமேனச்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். பரீட்சித்து சொல்றான், இந்த கேள்வியெல்லாம் நம்மளை உத்தேசிச்சு கேட்கிற கேள்வி, கலியுகத்தை உத்தேசிச்சு கேட்கிற கேள்வி. பரீட்சித்து சொன்னா, சுவாமி யம நியமம்லாம் பண்றதுக்கு ஒருத்தனுக்கு திராணி இருந்ததுன்னா, சத்தியத்தாலையும் பிரம்மச்சரியத்தாலையும் அஹிம்சையாலையும் மனசை சுத்தமா வச்சுக்க கூடியவன் பாப்பத்தை ஏன் பண்ண போறான்? அந்த சாமர்த்தியம் இருக்கிறவன் அந்த பக்கமே போக மாட்டானே. அவன் நிவர்த்தி மார்க்கத்துல போயிடுவான், ஜம்முன்னு அப்படி பகவான் அடைச்சுடுவான். அவன் யோகம் பண்ணுவான், பகவான் அடைச்சுடுவான். இதுக்கு வழியே இல்லாதவாளை பத்தி தானே பேச்சு. நீங்க போய் யமம் நியமம் ஆசனம் சத்தியம் தபசு சௌச்சம்னு பேசிட்டு போறீங்களே நீங்க. இதுக்கு வழி இல்லாத ஜீவன், அசக்தனான ஜீவன் இல்லையா, ஒன் ஹூ சக்கம்ஸ் டு டெம்டேஷன்ஸ் இல்லையா. ரொம்ப வல்னரபிளா தானே இருக்கோம் நம்ம எல்லாம். இந்திரியங்களை அப்படி கொஞ்சம் தூண்டி விட்டதுன்னா உடனே அந்த காரியத்தை போய் பண்ணிடுறோம் நம்ம. அப்படி அங்குஷம் மனசு அங்குஷம் போட்டு அடக்கிறதுக்கு திராணி இல்லை நம்ம கிட்ட. இது கலியுகத்தை இருக்கக்கூடிய ஜனங்களை உத்தேசிச்சே கேட்ட கேள்வி. இவா என்ன பண்ணுவா அப்படிங்கறதான் சுகர் எடுத்தார். இருக்கு ஒரு வழி இருக்கு, அழகா சொல்லிட்டு வரார். அது என்ன தெரியுமா, பகவான் வாசுதேவன் இடத்துல பண்ற பக்தி தான். கேச்சித் கேவலயா பக்தியா வாசுதேவ பராயணா அகம் துன்வந்தி காட்ஸ்யேன நீஹாரமிவ பாஸ்கரா ந ததாஹ்ய கவான் ராஜன் பூயேத தப ஆதிபிஹி யதா கிருஷ்ணார்ப்பித பிராணஹ தத் புருஷ நிஷேவயா. அகம் துன்வந்தி காட்ஸ்யேன நீஹாரமிவ பாஸ்கர. வாசுதேவனான பகவானிடத்திலே பண்ணக்கூடிய பக்தி தான் அவனுடைய பாபத்தையும் பாப வாசனையும் சேர்த்து அழிக்கும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூஷாகும் அப்படின்னு ஆண்டாளும் சொல்றா இல்லையா. சர்வ கர்மாவையும் பஸ்மம் பண்ணணுமானால் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீ சதா அவனை பாடு, அவனை நினை, அவனையே பேசின்று, அவனையே கேட்டுன்று, அவனையே நினைச்சுன்று. சிரவணம் கீர்த்தனம் சிந்தனம் இதை விடாம பண்ண 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 பண்ணாதான் சித்தத்துல இருக்கிற மாசுகள்லாம் நீங்கும். பாகவதம் சொல்றது, எந்த க்ஷணம் நம்ம காதுல பகவானுடைய குணங்கள் விழறதோ அப்பவே அந்த குணங்கள் வழியா பகவானே ஹிருதயத்துக்குள்ள பிரவேசிக்கிறானா. அவனே ஹிருதயத்துல ஒரு ஸ்தானம் போட்டு உட்காந்துக்கிறானா.
அப்புறம் அவன் என்ன பண்றான்னா, நம்ம உட்காந்துக்கணும்னா அந்த இடத்த தூசி தட்டிட்டு உட்காந்து போமோனோ, அதை போல அவனுக்கு இந்த ஹிருதய பீடத்துல உட்காந்துக்கணும்னா அதுல எந்தெந்த மாசுகள் இருக்கோ அதை அவனே கையை விட்டு தூரம் எரிஞ்சுட்டு அதை சுத்தமான ஒரு பீഠமா பண்ணிட்டு அதுல அவனே விராஜமானமா இருக்கான், மெம்மேல இன்னும் பக்தியை தூண்டியும் விடுறான் அப்படின்னு சொல்றான். அதனால இந்த இடத்துல அழகா சொல்லிட்டு வரார், எப்படி ஒரு சூரிய கிரணம் பட்ட மாத்திரத்துல ஒரு பெரிய பனிமூட்டம் விலகிறதோ அதை போல கோட்டி ஜென்மால பண்ணின பாப்பங்களும் ஒருத்தனுடைய வாக்குல ஒரு தடவை பகவன் நாமா வந்துடுத்துனா கூட, ஒரு க்ஷணமேனும் ஒரு அரை ஸ்லோகம் பாகவதம் அவன் காதல விழுந்துடுத்தினாலும் கூட, ஒரு க்ஷண நேரம் சாதுக்களோட அவனுக்கு சத்சங்கம் லபிச்சுடுத்தினா கூட, இதுவே அவனுடைய குலகோட்டியை உத்தாரணம் பண்ணிடும், அவனுடைய கோட்டி ஜென்ம பாப்பங்களை நாசம் பண்ணிடும். நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது இது என்ன அப்படின்னு. பகவானோட கிருபா பண்ற கிருபா அதிசயம். பாகவத தர்மமே நம்ம சாமர்த்தியத்துல அனுஷ்டிக்கிற தர்மம் இல்லை, அவனுடைய கருணையுடைய பலத்தால இல்லையா இது நடக்கக்கூடிய விஷயம். நம்ம இது பகவன் நாமான்னு தெரிஞ்சுட்டு கூட சொல்லியிருக்க மாட்டோம். நம்ம இவர் ஒரு பெரிய சாதுவாக்கும்னு கூப்பிட்டு சத்காரம் பண்ணியிருக்க மாட்டோம். எதிர்ச்சையா ஒரு புஞ்சவர்த்தி பண்ணிட்டு வந்த, ஏதோ எல்லாராத்திலையும் போடுறாளின்னு ஒருபடி அக்ஷதை நீ போட்டிருப்ப, அதுக்கே எத்தனையோ பாப்பங்கள் போயிடும், அதுக்கே குலகோட்டி உத்தாரணம் ஆயிடும், அதுக்கே பகவான் நமக்கு பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுத்துடுவான். பகவான் எதுல எப்படி பிரசன்னமாவான்னு தெரியாது. புரியறதா? இந்த பாகவத தர்மம்ங்கிறது அது ஒரு பெரிய பொனான்சா, அது கிடைக்காது. அது சக்கனி ராஜமார்க்கமுங்கிறார் தியாகராஜர். சந்துல தூர நேலவோ மனச சக்க நிற முழுக்க ராஜமார்க்கமான பாகவத தர்மம் இருக்கிறத சந்துல தூரலேனோ மனசான்னு கேட்டார் தியாகராஜ். எதுக்கு சந்து பொந்துல எல்லாம் போற? கபில்தாசர் சொல்றார், நாச்சத்தை காவத்து வைகுண்ட ஜாவே, ஆடிப்பாடின்னு வைகுண்டம் போயிடலாமே. அதனால இந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நிரூபணம் பண்றதுக்கு ஒரு உபாக்கியானத்தை ஆரம்பிச்சார்.